நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கொன்னு. எனக்கு தான் பிரச்சனை. குழந்தையே பிறக்காது. ஆனா நீ வீடு நிறைய குழந்தைகளை பெத்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? இங்க பாரு, நீ நீ ஒருத்தி சொன்னதுனால மட்டும்தான் நான் அந்த அம்முவை ஏத்துக்கிறேன். புரிஞ்சுதா? எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. நாளைக்கு இது எங்க போய் முடியும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அவங்களுக்கு தேவையில்லாத குழந்தைய நம்ம ஏத்துக்கிட்டோம் நினைச்சா மட்டும் போதும். முன்னாடி கோபி சார உங்க தங்கச்சியும் குழந்தையோட அப்பா அம்மாவா நடிச்சு குழந்தைய கொஞ்ச நாள் நம்ம கூட தங்க வச்சுக்க சொன்னாங்க. ஒரு குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்த நம்ம அதுக்காக ஒத்துக்கிட்டோம். ஆனா குழந்தைய அவங்க கொண்டு வரல. இந்த வாழ்க்கையே ஒரு பெரும் நாடகம். கஷ்டம். ஆனா அம்மு நமக்கு தெரியாமலே நமக்கு குழந்தை ஆயிட்டா. அவளுக்கு நம்ம அம்மாவும் அப்பாவுமா ஆயிட்டோம். இதத்தான் கடவுளோட முடிவுன்னு சொல்லுவாங்க. நிஜமா இப்ப நம்ம பண்றது முட்டாள்தனம் தானே ரேணுகா? வேற ஒரு ஆளோட குழந்தை ஒரு குழப்பத்தினால இப்போ நம்ம கிட்ட வந்து சேருது. அப்படிதானே? நம்ம தான் அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் சொல்லி அந்த குழந்தைய வளர்க்க முடிவு பண்றோம். ஓ, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அத பத்தியெல்லாம் நான் இப்ப யோசிக்கல. முட்டாள்தனமா இருந்தா இருக்கட்டும். அம்மு நம்ம கிட்ட வரா. அவ நம்மளோட பொண்ணு. நாம தான் அவளோட அம்மாவும் அப்பாவும். அப்படி இல்லைன்னு அவளுக்கு எப்பவும் தெரியக்கூடாது. நீங்க வேணும்னா பாருங்க, நான் அந்த குழந்தைய தங்க மாதிரி பாத்துப்பேன். அம்மு இங்க வந்தா மட்டும் போதும். இது அவன் தான், அந்த கிரண். குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லதான் போன் பண்ணி இருப்பான். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஹலோ கிரண், எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஸ்ரீவர்சன் சார், நாங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு இன்னும் இங்க இருந்து கிளம்பவே இல்லை. நீ என்ன மாத்தி பேசுற? ஏய், குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுறியா? ஏய், இப்ப நான் அங்க வரணுமா என்ன குழந்தைய கூட்டிட்டு வர்றதுக்கு? இல்ல, கொஞ்ச நாள் அவளை பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்கல்ல. அம்மாவை வளர்த்த அம்மா அவளை பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏதேதோ பொய்லாம் சொல்லி அவளை இங்க தங்க வைக்க பாக்குறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, அப்படி சொன்னா எப்படி? எங்களுக்கு எங்க குழந்தை வேணும். ஏதோ ஒரு சூழ்நிலையால குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சோன்றது உண்மைதான். அதனால அம்மு எங்க குழந்தையில ஆயிடுமா என்ன? அவ எங்க கூட தான் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை வந்தது. என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப எங்க குழந்தைய ஒப்படைக்கணும்னு சொல்லிதான் அவங்க கிட்ட என்னோட குழந்தைய கொடுத்தேன். தெரியும், அம்மாவும் ரொம்ப ஆசையா தான் சார் இருக்கா அவளோட அப்பா அம்மா கூட இருக்க. அதேதான், அதுதான் கிரண், ரத்த பந்தம்ன்றது. அவளோட அம்மா அவளுக்காக காத்துட்டு இருக்கா இங்க. அவளுக்காக ட்ரெஸ்ஸும் விளையாட்டு பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கா இங்க. நீ சீக்கிரமா எங்க குழந்தைய கூட்டிட்டு வா. இன்னைக்கு கூட்டிட்டு வருவேன்னு தோணல. அதுக்காக நான் வரமாட்டேன்லாம் சொல்லவே இல்லை சார். நாளைக்கோ இல்லை அடுத்த நாளும் நான் கண்டிப்பா குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறேன் சார். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. யார் என்ன சொன்னாலும் குழந்தைய நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஒப்படைப்பேன். ஓகே ஓகே, கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் கிரண், நீ சொன்னதுனால ஓகே, நாங்க காத்திருக்கோம். எங்க தங்கத்தை பாக்குறதுக்காக நாங்க இங்க ஆசையா காத்துட்டு இருக்கோம். அப்படிதானே? அப்புறம் நாளைக்கே கூட்டிட்டு வந்துருங்க. நிச்சயமா சார், தாராளமா என்ன நம்பலாம். வருவான், நாளைக்கே வருவான்.
கண்டிப்பா வருவான். நாளைக்கு நிச்சயம் வருவான். அவங்கிட்ட பேசி இருந்த போதே இறங்கிருச்சு. 2 பேக்கு போடுவான். சுப்ரியா, சுப்ரியா, ஏய் சுப்ரியா, நீ என்ன கூப்பிடாம வேற எங்க போற? நானும் வரேன் உன் கூட. நான் போறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்காக? அங்க உள்ள ஒரு போலீஸ்காரன் கூட எனக்கு சம்மந்தம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம். இப்படி மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாத சுப்ரியா. இங்க பாருங்க, நான் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு தெரியாதா? என்ன அடிச்சவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. இல்லனா அந்த துரோகி திரும்பவே நடிப்பான். நீ கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ, இதோ உட்காந்துருக்காரு, இவரை பத்தியா சொன்ன? ஆமா. இவர் என்னையும் தான் அடிச்சாரு. அப்ப நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல? அதுக்கெல்லாம் தேவையில்ல. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு சீக்கிரமா ஆக்ஷன் எடுப்பாங்க. தூக்கி உள்ள போடுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் வருவாங்க, துரோகிய புடிச்சிட்டு போக. அதுக்கு இவர் உன்னை தள்ளி தானே விட்டாரு. என்ன இவர் அடிச்சு கொல்ல பார்த்தாரு. அப்படி பார்த்தா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பேசாம இருங்க. போலீஸ் வந்து கேட்டா என்ன அடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். என்ன கொல்ல பார்த்தாரு, தப்பா நடந்துக்க பார்த்தாருன்னு அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ள இருக்கட்டும் இவரு. அப்படின்னா கொலை முயற்சி கேஸ் கொடுக்கணும். உன் கூட நானும் வரேன் சுப்ரியா. மாமா, இப்படி காத்துக்கிட்டு உன்னை கூட்டிட்டு போக போலீஸோட நான் வரேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்த வெடி வெடிக்கிறவன மேல அடிச்சு பயமுறுத்த கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா இல்ல. இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வேண்டாம். சம்பந்தம் இருக்கு. இந்த ஜெயில பார்க்காதவங்களுக்கு ஜெயில பார்க்க பயமா இருக்கும். ஒரு தடவை போனா எந்த பயமும் இருக்காது. அப்படியா? அப்படி பயம் இல்லாத ஒருத்தன் தான் நான். நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிரிச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போவேன். நம்ம பாப்போம். நீ கொலை முயற்சிக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? அது வேண்டாம். கொலை பண்ணதுக்காகவே அவங்க கேஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்னது? இவ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் உன்னை கொல்லுவேன். எதுக்கு? ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனவன் தான் நான். இந்த தடவை உன்னை கொன்னுட்டு தான் நான் ஜெயிலுக்கு போவேன். ஐயோ, அது நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. வாங்க போலாம். ஐயோ, இங்க பாரு சுப்ரியா, நீ கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம். நீங்க வீணா பயப்படாதீங்க. இவர் சும்மா பயமுறுத்துறாரு. இங்க பாரு சுப்ரியா, என் உயிரை வச்சு விளையாடாத நீ. இந்த ஒரு தடவை நீ அவரை மன்னிச்சிரு. கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம். இல்ல, நீங்க வாங்க. ஐயோ, போகாத சுப்ரியா. நிறுத்துங்க. மனுஷன் இங்க நிம்மதி இல்லாம இருக்கான். அப்பதான் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி விளையாடுறீங்க. இனிமே தேவையில்லாத வார்த்தை இங்க பேசுனீங்கன்னா அப்ப தெரியும் என்ன பத்தி. புரிஞ்சதா? அவர் சொன்னதுக்கான அர்த்தம் இனிமே நம்ம இந்த வீட்டுல எதுவுமே பேசக்கூடாதுன்னு தானே? இப்போதைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்க சொன்னனால மட்டும். ஆனா நான் அமைதியா இருக்க மாட்டேன். பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இவர் பொண்ணை தூக்கி போட்டுட்டு கிரண் சார் இங்க இருந்து போற வரைக்கும். இவ பழி வாங்குற நோக்கத்துக்காக நான் சிக்கி பலியாடா ஆயிடுவேனா கடவுளே? நான் கண்டிப்பா அடி வாங்கியே செத்துருவேன். ஸ்ரீவல்சன், இதுதான் என் அப்பாவோட நம்பரா இருக்கும். ரேணுகா, கிரண் திரும்பவும் கால் பண்றான். ஒருவேளை குழந்தைய கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லி போன் பண்றானோ? பேசுங்க. ஹலோ கிரண்,
நான் கிரண் அங்கிள் இல்ல. யாருன்னு சொல்ல முடியுமா? எங்களால சொல்ல முடியாதா என்ன? எங்களோட பொண்ணு அம்மு குட்டி தானே? அம்முவா? அம்மு. ஆமா. அப்படின்னா நான் உங்க 2 பேரோட பொண்ணு தானே? சொல்லுங்க. ஆமா, உனக்காக தான் நாங்க இங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கோம்மா. நானும் அப்படிதான். உங்க 2 பேரையும் சீக்கிரமா பார்த்தாலே போதும் அம்முக்கு. இங்க இருக்கிற அம்மா சொல்றாங்க என்னோட அப்பாவும் அம்மாவும் கிரண் அங்கிளும் அனுவக்கா தான். பொய் சொல்றாங்க அம்மா. அம்மாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உங்க கிட்ட வராம இருக்கிறதுக்காக பொய் சொல்றாங்க. அப்போ நீ வரமாட்டியா? நான் வருவேன். இங்க சுப்ரியான்னு ஒரு ஆண்டி இருக்காங்க. என்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சா போதும். நீ இங்க வந்துருமா, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறோம். வந்துரு. அது எனக்கு தெரியும். அம்மா இருக்காங்களா அங்க? கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? குடுக்குறேன், இதோ குடுக்குறேன். இங்க வா, இங்க வா. அம்மு, உன்கிட்ட பேசணுமா? பேசு. அம்மு, அம்மா, உங்க 2 பேரையும் பார்க்க எனக்கு ஆசையா இருக்குமா. என் தங்கம் சீக்கிரமா என்கிட்ட வந்துருமா. உன்னை பார்க்க அம்மாக்கும் ஆசையா தான் இருக்கு. நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டும் மாமா? எதுக்காக நீங்க 2 பேரும் என்ன வேணான்னு கொடுத்தீங்க? யார் வேண்டான்னு சொன்னா? வேண்டான்னு சொல்லியிருந்தா இப்ப திரும்ப கேப்போமா? அன்னைக்கு கிரண் அங்கிள் கூட நானும் அங்க வந்தேன். அப்பா சொன்னது எல்லாத்தையும் நானும் கேட்டேன். என்ன அவாய்ட் பண்றதுக்காக அப்பா பொய் சொன்னார்ல. அச்சச்சோ, நீ அழாதம்மா. அன்னைக்கு இருந்த நிலைமையிலையும் சூழ்நிலையிலையும் அப்படிதான் எங்களால பேச முடிஞ்சது. உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. நீ எல்லாத்தையும் மறந்துடுடா. என் தங்கம் சீக்கிரம் இங்க வந்துரு. நீ சீக்கிரமா இங்க வரலனா அம்மாவும் அப்பாவும் அங்க வந்துருவோம் உன்னை கூப்பிடுறதுக்கு. நான் வந்துடுவேம்மா. கிரண் அங்கிள் என்ன கூட்டிட்டு வருவாரு. நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. நான் ஃபோன் வைக்கட்டுமா? யாருக்கும் தெரியாம தான் ஃபோன் பண்ணேன். அம்மா அம்மா. அவங்க தான் என்னோட அப்பாவும் அம்மாவும். இங்க இருக்கிற அம்மா பொய் சொல்றாங்க. அம்மா இங்க வா. வா இங்க உட்கார். கிரண் அங்கிளுக்கு உன் மேல எந்த ஒரு கோவமும் கிடையாது. கோவத்தாலலாம் உன்கிட்ட இப்படி பேசவே இல்லாமோ. உன்னை உன் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அனுப்பக்கூடாதுங்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க என் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறத நான் கேட்டேன். என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன்னு கண்டிப்பா சொன்னீங்கல்ல. நான் அப்படி சொன்னதே உனக்காக தானே அம்மோ. இன்னைக்கு நாங்க உன்னை கூட்டிட்டு போவோம்னு சொன்னல, உனக்காக அவங்க ட்ரெஸ் பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க அம்மோ. பாவம்ல, என்னோட அப்பாவும் அம்மாவும் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல. நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்க கிட்ட உன்னை சேவ் பண்ண. ஒருவேளை உனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல, நான் கண்டிப்பா அதை பண்ண மாட்டேன், சரியா? இல்ல, அவங்க தான் என்னோட அப்பாவும் அம்மாவும். நான் ஃபோன் பண்ணப்போ என்கிட்ட சொன்னாங்க. என்னை பார்க்காம என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கவலையா இருக்காங்க. இங்க இருக்கிற அம்மா பொய் சொல்றாங்க. கிரண் அங்கிள், நான் என் அப்பா அம்மா கிட்ட உடனே போகணும். சுப்ரியா ஆண்டியை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமாவே நான் அந்த வீட்டை விட்டு என் அப்பா அம்மா கிட்ட போகணும். நீ எப்பவும் சொல்லவல, என்ன மாதிரியே ஒரு அப்பாவும் அனு மாதிரியே ஒரு அம்மாவும் உனக்கு வேணும்னு. அப்பாவும் அம்மாவும் இல்லைனாலும் உனக்கு எங்க கூட இருக்க ஆசை இருந்ததுன்னா சொல்லு, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். உன்னோட அப்பாவும் அம்மாவும் ஏமாத்தி நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம்.
அவங்க பாவம்ல, எதுக்காக நம்ம அவங்கள ஏமாத்தணும்? உங்களையும் அனுவாக்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் என் அப்பா அம்மா கிட்ட போக ஆசைப்படுறேன். நீங்க என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் விட மாட்டீங்களா? அம்மோ நீ ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ண. இங்க இருக்கிற அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நம்ம அனு அக்கா கிட்ட சொல்லி இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க போலாம். சரியா? நாங்க அவங்க கிட்ட உன்னை விட்டுட்டு திரும்ப வந்துருவோம். ஷோ, இன்னும் ஒரு நாள் நான் காத்துட்டு இருக்கணும். இருந்தாலும் கூட்டிட்டு போவீங்கல்ல? தேங்க்ஸ் அங்கிள். அம்மா. இங்க பாருமா, எதுக்காக நீ இப்ப டென்ஷன் ஆகுற? ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் கூடவும் உங்க அம்மா கூடவும் ஒரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தை உன்னோட குழந்தை தானே நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு பிறந்த குழந்தை அதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அம்மா சொல்றதுல உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்க அந்த டாக்டரை திரும்ப போய் பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். இங்க பாரானோ, நான் ஒரு சில விஷயங்களை பத்தி உன்கிட்ட பேசணும். சொன்னது வரைக்கும் போதும். இன்னும் நிறைய ரகசியம் வச்சிருந்தீங்கன்னா அதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. நாளைக்கு சுமியோட சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க வேணா? 2-3 பேர் தான் வருவாங்க. சுமிக்கு பெருசா சொந்தக்காரங்களா யாரும் இல்லம்மா. அவளுக்கு பெருசா எதுவும் செய்ய வேண்டாமா. நாங்க மனசார விரும்பின கல்யாணம் இத. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக வராங்க, அவ்வளவுதான். அப்பா இங்க இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் இப்பதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்பா அங்க சந்தோஷமா தான் இருக்காரு. அப்பா வந்ததுக்கு அப்புறமா மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாமா. அவங்க வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு போகட்டும். அப்புறம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் சுமிக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. நீங்க தெரியாம அவகிட்ட சொல்லிட போறீங்கம்மா. நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சா சுமியோட அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சுமியை ஒத்துப்பாளா இல்லையான்னு பயமா இருக்குமா. சுமியை என்னை விட்டுட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் என்னால தாங்க முடியாத. நான் அவளை அந்த அளவுக்கு விரும்புறேம்மா. வாழ்க்கையை போனதுக்கு அப்புறமா திரும்ப வாழணுன்ற எண்ணத்தை வர வச்சது அவதான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறது தான் நல்லது. பின்னாடி அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அது வேண்டாமா. இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வேற யாராவது சொல்லி தெரிஞ்சா? அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லம்மா. அவங்க தூரமா தானே இருக்காங்க. இங்க இருக்கிற யாரையுமே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாங்க 2 பேரும் லவ் பண்றதும் யாருக்கும் தெரியாதுமா. அதனால என்னை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. அதெல்லாம் சரிதான்ப்பா. இருந்தாலும் முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். அப்புறம் சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குமா. நான் திரும்பவும் வேலையில ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு நான் ஜாயின் பண்ண போறேன். என்னோட பழைய ஆபீஸ், அதே சீட்டு. கிரண் வேலையை ராஜினாமா பண்ணிட்டான். அதனால அந்த போஸ்டிங்லயே என்னால் திரும்ப ஒர்க் பண்ண முடியுதுமா. கல்யாணம் ஆக போது இல்லம்மா. எனக்கு கண்டிப்பா ஒரு வேலை வேணும் இல்லம்மா. சந்தோஷமா இருக்குப்பா. காலையில நம்ம கோயிலுக்கு போகணும். அவங்க கிட்ட காலையில வர சொன்னா போதும். அதுக்கப்புறம் நீ ஆபீஸ்க்கு போலாம்ல. நானும் அப்படிதாம்மா அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ராசியான பொண்ணவ.
நீ என்ன மன்னிச்சிராமோ. எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு சொல்லி உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. நீ இந்த அம்மாவை தயவு செஞ்சு மன்னிச்சிராமோ. நீ இப்படி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுதுட்டுலாம் இருக்க வேண்டாம். இவ்வளவு நாளா குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிச்ச, அது தப்புதான். அதுக்கான காரணம் இருக்குல்ல. இவ்வளவு சின்ன குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்குலாம் நீ தப்பு பண்ணல. அவ சின்ன குழந்தை. முழிச்சிருக்கும் போது அவளோட முகத்தை பார்த்து பேசுறதுக்கு தைரியம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சுங்க. அதனாலதான் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து சொல்றேன். என்ன இது? குழந்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சேன். என்னால அது முடிய மாட்டேங்குதே. அவ ஒரு சில கேள்வி எல்லாம் கேக்குறா. என்னால அதுக்கு பதில் சொல்லவே முடியல. இந்த குழந்தை முன்னாடி கூட நான் கோணி குறுகி நிக்கிறேன். பாரு, நீ இப்படி கவலைப்படாம இரு. நான் அணுகிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் தான் எனக்கு தோணுது. பிறந்த அன்னையில இருந்தே அம்முவை நீ தான் வளர்த்த. உன் கையில தான் அவ வளர்ந்தா. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதான். ஆனா இப்ப எங்கேயோ இருக்கிற 2 பேர் அப்பா அம்மான்னு சொன்னதா அவ போகிறதுக்கு ஆசைப்படுறா. நீ அவளுக்கு கொடுத்த அன்புக்கு மதிப்பில்லாம போயிடுச்சா பத்மா? ஒரு தடவை பார்த்தா அவங்க கூட போறதுக்கு அவ ஆசைப்படுறா. உன்னை கட்டி பிடிச்சி நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா அங்க போறதுக்கு ஆசைப்படுறா. சிலரோட தலையெழுத்து அப்படிதாங்க. கொடுக்கறது எதுவுமே அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது. எதுவுமே. பாத்தீங்கல்ல, அவளுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சேன்னு அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.